வணக்கங்க. எல்பெத்தேல் உலக செய்திகளுக்கு உங்கள் அன்போட வரவேற்கிறேன். கடந்த 2 வாரங்களா இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள்ல நடந்துட்டு இருக்க மிக முக்கியமான சம்பவங்களை உள்ளடக்கிய உங்களுக்கான லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் இதோ. இஸ்ரேல்ல பல முனைகள்ல சண்டை இன்னும் போயிட்டே இருக்கிறதுனால பதட்டம் இன்னும் குறையாம அப்படியே தான் இருக்கு. காசாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான போர் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. பல இடங்கள்ல ஹமாஸ் ராணுவ ரீதியா பலவீனப்பட்டிருந்தாலும் அவங்களோட மீதி இருக்கிற குழுக்கள் மற்றும் சுரங்க பாதைகள், அதாவது அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க்ஸ் மூலமா அவங்க தொடர்ந்து செயல்பட்டு தான் இருக்காங்க. இஸ்ரேலும் தங்களுடைய தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு ஆபரேஷன்கள் மூலியமா அவங்க மேல கடுமையான அழுத்தத்தை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. வடக்கு எல்லையில பாத்தீங்கன்னா ஹெஸ்போலா அமைப்புடனான நிலைமை ரொம்பவுமே மோசமா எப்போ வேணாலும் வெடிக்கலாங்கிற நிலையில இருக்கு. அமெரிக்காவுடைய உதவியில இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம், அதாவது சீஸ் ஃபயர் சமீபத்துல இன்னும் 3 வாரத்துக்கு நீட்டிக்கப்பட்டிருந்தாலும் சண்டை முழுசா இன்னும் முடியல. வடக்கு இஸ்ரேலை நோக்கி புதுசா ஏவுகணைகள் ஏவப்பட்டதால தெற்கு லெபனான்ல இருக்கிற ஹெஸ்போலாவுடைய ஏவுகணை தளங்கள் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்காங்க. ஹெஸ்போலா தலைவர்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தோட சில பகுதிகளை வெளிப்படையாவே நிராகரிச்சிருக்காங்க. இது எந்த பலனும் தராது அப்படின்ட்டு சொன்ன அவங்க இஸ்ரேலை எதிர்க்கிற உரிமை தங்களுக்கு இன்னும் இருக்கு அப்படின்ட்டு உறுதியா சொல்றாங்க. தாக்குதல் தொடர்ந்துச்சுன்னா ஹெஸ்போலா மேல இஸ்ரேல் மிக கடுமையான பலத்தோட தாக்குதல் நடத்தும்னு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ எச்சரிச்சிருக்காரு. போர் நிறுத்தம் அமல்ல இருந்தாலும் 2 தரப்புமே ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த எல்லையில மறுபடியும் எப்ப வேணா போர் வெடிக்கலாம் அப்படின்ட்டு இது நம்மளுக்கு காட்டுது. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான ஒரு தனி போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு நிலையா இல்ல. அமெரிக்கா, அதாவது வாஷிங்டன் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வர்றதா ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. ஆனா தங்களை முற்றுகையிட்டு இருக்கிற இந்த நிலைமையில நாங்க எந்த பேச்சுவார்த்தைக்கும் வரமாட்டோம்னு ஈரான், அதாவது டெஹரான் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த மிகப்பெரிய போர் மத்திய கிழக்குல நடக்கிற எல்லா போர்களுக்கும் ஒரு பின்னணியா இருக்கு. இதுக்கு இடையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் லெபனான் மற்றும் ஈரான் விஷயத்துல போர் நிறுத்தத்தை நீட்டிக்கவும் அழுத்தத்தை கொடுக்கவும் ரொம்பவுமே தீவிரமா செயல்பட்டு வர்றாரு. அவருடைய அரசாங்கம் ஒரு பக்கம் இந்த போர் இன்னும் பெருசாயிடக்கூடாதுன்னு தடுக்கிற மாதிரியும், அதே சமயம் இஸ்ரேலுக்கு தங்களுடைய முழு ஆதரவு இருக்குன்னு காட்டிட்டு இருக்காரு. அதிபர் ட்ரம்ப் கலந்துகிட்ட வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் விருந்து, அதாவது ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னர் நடைபெற்ற ஹோட்டலுக்குள்ள ஒரு நபர் துப்பாக்கி சூடு நடத்தி இருக்காருன்னு காவல்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவருடைய மனைவி மெலனியா ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவுடைய பல முக்கிய தலைவர்களும் உடனே பாதுகாப்பா அங்கிருந்து வெளியேறிட்டாங்க. அவங்க எல்லாருமே இப்ப பத்திரமா இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. தீர்க்க தரிசன ரீதியா பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உலக நடப்புகளை கவனிச்சுட்டு வர்ற நிறைய பேர் இதுல ஒரு விஷயத்த பாக்குறாங்க. என்னன்னா, தற்காலிக அமைதி ஒப்பந்தங்கள், முறிக்கப்படும் போர் நிறுத்தங்கள், அதிகமாகும் பகை உணர்வு, அப்புறம் ஒரு பெரிய போருக்காக நாடுகள் தங்களை இணைச்சிக்கிற ஒரு முறை, அதாவது ஒரு பேட்டர்ன் உருவாயிட்டு வருது. போர் நிறுத்தங்கள் அறிவிக்கப்பட்டாலும் மிரட்டல்கள் தொடருது. அமைதியை கொண்டு வருவோன்னு வாக்குறுதிகள் கொடுக்கப்படுது. ஆனாலும் ராணுவ தயாரிப்புகள் தீவிரமா நடந்துட்டு தான் இருக்கு. வேதாகமம் சொல்றது போல அமைதியும் பாதுகாப்பும் அப்படின்னு பேசப்படுற காலம் இதுதானா? இன்னைக்கான முக்கிய செய்திகள் இதுதான். மத்திய கிழக்கு நாடுகள்ல அமைதி இல்ல. ஒரு பக்கம் உலக நாடுகள் இந்த போரை தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் இஸ்ரேல் தேசமானது காசா, லெபனான், ஹெஸ்போலா மற்றும் ஈரான் ஆதரவு படைகள்னு பல பக்கங்கள்ல இருந்து அழுத்தத்தை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. வெளியில அமைதியை பத்தி பேசப்பட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போர் மூண்டுட்டு தான் இருக்கு. அதனால விழிப்பாருங்க, செய்திகளை தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுறது ஜீத் ஜேசன் சாமியல்.